ஒழுங்கு மாதிரிதான் இங்கிருந்து போயிடு. நல்லா வீட்டில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க போல, நல்ல வசதியான பையனா பார்த்து வளைச்சு போட்டுக்க சொல்லி. அத்தை ப்ளீஸ் அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நாங்க இல்ல அத்தை. ப்ளீஸ் அத்தை, அப்படி பேசாதீங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நான் சொல்லியும் நீ திருப்பி திருப்பி அத்தை அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நாயே, அறிவே இருக்காதா உனக்கு? சிக் போ இங்க இருந்து. அவ்வளவு திட்டியும் ஒரு கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம நின்னுக்கிட்டு இருக்க பிச்சைக்கார நாயே. மா ப்ளீஸ்மா, எதுக்குமா இப்படி எல்லாம் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கம்மா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஏமா இது உங்களுக்கு சொன்ன புரியவே மாட்டேங்குது? இங்க பாரு, இந்த விளக்கெண்ணெயெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஒழுங்கு மரியாதை அவளை விட்டுட்டு வரதுன்னா நீ வீட்டுக்குள்ள வா. அப்பதான் நீ என்கிட்ட பேசணும். அது வரைக்கும் நீ என்கிட்ட பேசுறதோ இல்ல இந்த வீட்டு பக்கம் வரதோ வச்சுக்கினேன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டுரும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மா இப்படி சொன்னீங்கன்னா நான் எங்கம்மா போவேன்? ப்ளீஸ்மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. போ, போய் அந்த பிச்சைக்கார நாயோட சேர்ந்து நீயும் ஒரு தட்டு தூக்கின்னு போய் பிச்சை எடு போ. இதுக்கு மேல எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. இங்க இருந்து இந்த இடத்த அசிங்கமாக்காம அந்த நாயை கூட்டிட்டு நீயும் கிளம்பிடு.